ஹாய் ஹலோ மை டியர் மக்களே! நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல் அனிமோட 22வது எபிசோட பத்தி இந்த வீடியோவுல பார்க்க போறோம். இது முன்னாடி எபிசோட் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்ப எபிசோடு உள்ளார போயிடலாம். பிரதர் யக்ஷு-சான், இது முன்னாடி காயோ நீங்க யாரையோ மென்ஷன் பண்ணீங்கல்ல, அவன் வந்து என்னுடைய லிட்டில் பிளாக்க திருடிக்கிட்டு போலான்னு நினைச்சான். ஆனா என்னுடைய கிராண்ட்மா அவனை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஓ, அவ்வளோதான் நடந்துச்சா? அப்படியே உள்ளுக்குள்ளாரே இந்த டிராகன் ஐலாண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க தான் போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதோ நம்ம வில்லேஜுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நீங்க தேடிட்டு இருக்க ஆளு இங்க தான் இருக்காங்க. அப்படியே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் திரும்ப வந்துட்டேன். அது நம்ம ஆளு தானே. சரி, டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊதமும் அப்படியே டோர் ஓப்பன் ஆக எல்லாரும் உள்ளார கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாம் வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்கள் போல இருக்கு. அங்க பாரு, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு டிராகன் கிங் வந்துருது. என்ன டிராகன் கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது குண்டனை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க லிட்டில் பிளாக் அப்படின்னு அவன் சொல்லவும், அது நம்ம கெக்கவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருது. அப்படியே விளையாட்டு பையன்லாம் இருக்காதா, போனா திரும்ப வரணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? பாட்டி பாட்டி, இதுக்கப்புறம் விளையாட்டுத்தனமா இந்த இடத்த விட்டு நான் வெளியில போகவே மாட்டேன். என்னடா கை கால்ல எந்த ஒரு காயமும் படல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி கதறிக்கிட்டு இருக்க? எதனா வைல்டு பீஸ்ட பாத்துட்டியே என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல. அவன் ஒரு டெவில். அவன் யாங் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கான். அவன்கிட்ட இருந்து பிரதர் யக்ஷு-சான் தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் மட்டும் காப்பாத்தல, அந்த டெவில் கையாலேயே நான் செத்து போயிட்டு இருப்பேன். என்னுடைய பேரன் பிரச்சனையில இருந்தப்ப நீங்க தான் அவனை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஸ்கெலட்டனும் அவளுடைய கையில இருக்கிற ஸ்டிக்கை பார்த்துட்டு இது அதுதானேன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்டிக் எடுத்துக்கிட்டு போனது இவங்களா தான் இருக்கும் போலன்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவோ என்னை பத்தி புகழ்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப அந்த காடஸ் எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க போன்சில மயக்கமான நிலையில இருந்தாங்க. ஆனா எங்களுடைய ஆட்கள் அந்த ஐலாண்ட்ல இருந்து அவங்கள காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க லெக் சைட்ல தான் இருக்காங்க. சொல்ல போனா அவங்க ரொம்ப நேரமா உனக்காக தான்டா காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம். அப்படியே அவளும் கூட போலான்னு கிளம்ப, அவனை தனியா போக விடு. அரே, நீ கெஸ்ட்டுங்களை ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போ, என் கூட வாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காடஸும் அந்த லெக்காண்ட நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, காடஸ் கடைசியா நான் உங்களை சந்திச்சுட்டேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். ஜாவோலின் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லிட்டா. நானும் உங்களுடைய ஜிஸ்வா நாட்டை சேர்ந்தவன் தானே, அதனால அந்த எவன் கேட்டை ஓபன் பண்ணீங்கன்னா நான் திரும்ப நம்மளுடைய ஹோம் டவுனுக்கே போய் சேர்ந்துருவேன். ஜிஸ்வால இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் காலியாயிட்டு இருக்கும். நிர்வாகனாவுடைய வாய்டும் உடைக்கிறது ரொம்ப கஷ்டமானது. வேர்ல்ட் ஆஃப் இம்மார்ட்டல்ல ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நிறைஞ்சிருக்கிறதுனால எவனையத்து லாபடி என்னால இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராகன் ஐலாண்டோடைய சீலையே உடைக்க முடியாது. அப்புறம் எங்கிருந்து என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்? அதனால என்ன மன்னிச்சிரு. என்ன அந்த வாய்டை உடைக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமானதா? சரி, அந்த கேட்டை ஓபன் பண்றதுக்கு வேற எதனா வழி இருக்கா? இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு, இந்த கிரேட் கான்டினென்ட்ல பல விதமான ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம திரும்ப போறதுக்கான வழி என்னன்றதும் சரியா தெரியல. என்ன எட்டர்னல் லைஃப் நான் அப்போ கண்டினியூ பண்ணி ஆகணுமா? ஆனா நான் பல காலங்களா இந்த இடத்துலயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். சீனியர் இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்தாச்சு என்ன கூட்டிக்கிட்டு போக முடியுமா? என்னாலேயே போக முடியாது. ஆனா இந்த சீலிங் பவர் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் ஆகும். என்ன 100 வருஷமா? அதை விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்லையா? அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல காடஸோ, நீயும் இப்ப ஒரு காமனான ஆளாயிட்ட, அதனால காம் டவுனாரு. 100 வருஷம் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளார போயிடுண்டான்னு சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளாரியே என்ன ஒரு செஞ்சுரி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆனா நான் காத்துக்கிட்டு இருப்பேன், அவ எப்படி காத்துக்கிட்டு இருப்பா? அவ வெறும் மாட்டலாச்சு. இதுக்கு முன்னாடி அவ பிராக்டிஸ் கூட பண்ணதில்ல. எப்படி அவ என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையேன்னு சொல்லிட்டு பய நினைவுகளை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. யக்ஷு, ஃபியூச்சர்ல நீங்க இந்த உலகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு போனீங்கன்னா உங்க கூடவே நானும் வரேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கடல் அலைகளை பார்க்கலாம். விளையாட்டு புண்ணாவே இருக்க. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஆனா இப்ப தலைவன் தனிமையில உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாம் கடைசியில வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பாட்டியோ டெவில் அவேக்கன் ஆயிடுச்சு போல இருக்கு. அதை சாவடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கு தேவையான பொருளான ஆன்சிஸ்டர் வெப்பனை இப்ப வெளியில எடுக்கிறதுக்கான
போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகனுக்குள்ளார இருந்து கியூப் மாதிரி என்னத்தையும் எடுக்கிறாங்க. கிராண்ட் மதர் என்னது இது? அந்த டெவில சமாளிக்கிறதுக்கான நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி, ஒரே நம்பிக்கை இது மட்டும் தான்டா. என்ன சத்தம் இது? அங்க பாருங்க, அங்க யாரோ வந்துட்டு இருக்காங்க. காடஸ் இங்க வந்துட்டாங்க. நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்க, ஆனா இதுக்காகடா வீக்கா இருக்கிறவங்க கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருக்க? லாஸ்டா சொல்ற, ஒழுங்கா என்னுடைய வழியை விட்டு நகர்ந்து போ. அது அந்த டெவில் தானே நம்ம ஹீரோ சொல்ல. குண்டனும் சிஸ்டர் லேனியோ உங்களுக்கு ஏதோ ஆகல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபைனலா வெளியில வந்துட்டியா? டே டெவில் பயபுள்ள, உன்னை எதிர்த்து நான் சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டேன்டா. பொண்ணே சண்டை போடாத, பின்னாடி வா. இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன், மத்தவங்க எல்லாம் பின்னாடி போங்க. ஆனா கிராண்ட்மா பின்னாடி போ. நீ நின்னுட்டு இருக்கிறது எங்களுடைய இடம், அதனால ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இது முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இப்ப நான் தேடி வந்தது என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அதை விட்டுட்டு நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்னடா இன்னும் நீ வில்லேஜுக்குள்ளார போகணும் தான் நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னை தாண்டி தாண்டா உள்ளார போகணும். இந்த டிராகன் கிங் பிளட்டோடைய ஆப்ஜெக்ட்ல நிறைய யாங் எனர்ஜி நிறைஞ்சிட்டு இருக்கு. ஆனா அதை உன்னுடைய உடம்பால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ஃபார்மேஷனையும் ஒன்னால உடைக்க முடியாது. அதனால ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. எனக்கு வேண்டியது கிடைக்காம நான் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுடைய காயங்களும் சரியாயிடுது. என்ன அவனுடைய காயம் எல்லாம் எப்படி அதுக்குள்ளார சரியாயிடுச்சு? அடே, நீ உன்னுடைய முழு சக்தியை பயன்படுத்தி இந்த ஃபார்மேஷனை உடைச்சனாலும் உன்னுடைய நிலைமைக்கு என்ன ஆகணும் உனக்கு நல்லாவே தெரியும் இல்ல. என்ன ஃபார்மேஷனை உடைக்கிறதா? இந்த டிராகன் கிங்கோடைய பிளட் ரொம்ப ரேரானதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இதை எவ்வளவு நேரத்துக்கு நீ சமாளிச்சுக்கிட்டு இருப்ப? உனக்கு இப்ப என்னதான்டா வேணும்? உன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபெல்லோ டிராவலருங்களை என்கிட்ட ஒப்படைச்சிரு. நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்காக உனக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு போறேன். நாளைக்கு நான் திரும்ப வருவேன். நான் சொன்னதை செய்யலன்னா உங்க எல்லாரையும் சாவடிச்சிருவேன். சரி, எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர. நம்ம ஹீரோவும் அந்த டெவில் என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு, என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அந்த டெவில் சொன்னதெல்லாம் நம்பிக்கையே இல்ல. அது பொய் சொல்லி இருந்தாலும் சொல்லி இருக்கும். அது மட்டும் இல்லாம பேரியர் ஓபன் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து எந்த ஒரு டெவிலாலையுமே தப்பிக்க முடியாது. ஆனா கிளான் லீடர் அந்த டெவில நீங்க சமாளிக்கிறதுக்கு எப்படி தயாரானீங்க? ஒருவேளை அவன் பல காலங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கானா என்ன? எங்களுடைய ஆன்சிஸ்டருங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த யாங் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய டெவில பத்தி ரெக்கார்ட்ல சொல்லி இருக்காங்க. ஆனா அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ஒரு பவர் இருக்கு. அது மூலமா மத்தவங்களுடைய விட்டிலிட்டி அப்சர்வ் பண்ணி அவங்கள சாவடிச்சிரும். அப்படின்னா இது மத்தவங்களுடைய விட்டிலிட்டி அப்சர்வ் பண்ணுதான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா அவனுக்கு கெக்கோடைய லிட்டில் ட்ரீ தான் வேணும் போல இருக்கு. ஆனா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை அவன் மட்டும் தான் பயன்படுத்தணும். அந்த டெவில் கைக்கு போறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த டெவில சமாளிக்கிறதுக்கும் இந்த இடத்துல இருந்து வெளியில போறதுக்கும் என்ன வழி இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தப்பதான் எனக்கு இது கிடைச்சிச்சு. இது முன்னாடி இருந்த ஆன்சிஸ்டர் டிராகன் வேர்ல்டுல இட்டாங் டியான் டிவைன் ட்ரீன்ற ஒரு ட்ரீ மூலியமா ஒரு ஷிப்பை உருவாக்கி இருக்காங்க. அதெல்லாம் நம்ம போனோம்னா பீஸ்ட்டுங்க நம்மள எதுவுமே பண்ணாது. ஆனா அது ஒரு மேஜிக் ஷிப். நம்ம அதை சம்மன் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர வைக்க முடியும். அதை பயன்படுத்தி நம்மளால இந்த டிராகன் ஐலாண்ட்ல இருந்து வெளியில போக முடியும். அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த டெவில அடிச்சு நொறுக்கிட்டு நம்ம மேஜிக் ஷிப்பை வர வச்சு இங்கிருந்து கிளம்பிடுவோம். அப்படின்னா ஜீஸ்வாக்கு நான் திரும்ப போறதுக்கு ஒரு வழி இருக்கா? 7 ஸ்டார் பெட், 7 ஸ்டார் கான்டினென்டல் போல். அப்படின்னா நம்ம முதல்ல டிராகனுங்களை ஒன்று சேர்க்கணும். அப்பதான் நம்மளால அந்த டிவைன் ஷிப்பை வெளியில வர வைக்க முடியும். அந்த 7 ஸ்டார் கண்டினியூஸ் போல் 30 இயர்ஸ்க்கு ஒரு தடவை தானே வரும். ஆனா அது இன்னும் 8 நாள்ல வரப்போகுது. என்ன 8 நாளா? ஆனா நம்ம கிட்ட 2 டிராகன் மட்டும் தானே இருக்கு. அந்த டெவில் வேற நாளைக்கு வில்லேஜா தாக்க போறான். அப்புறம் எப்படி நம்ம மிச்ச டிராகனுங்களை கண்டுபிடிக்கிறது? நம்ம ஹீரோவோ அப்படின்னா நான் எதனா ஒரு பிளான் பண்ணி அந்த டெவிலை இங்கிருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறேன்னு சொல்றான்.
இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆளு கொடுத்துருங்க. அப்போதான் அடுத்த எபிசோட் நான் போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம இந்த மாதிரி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.